மு.க.ஸ்டாலின் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவர், தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் ஓடுறீங்களா? முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவர், தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவர், தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தைரியம் இருந்தால் நான் பேசுவதை கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். இன்றைக்கு வினாக்கள் விடைகள் நேரத்திற்கு பிறகு நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சட்டம் ஒழுங்கு குறித்த பிரச்சனையை பேரவையில் எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசக்கூடிய வகையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போல் இல்லாமல் இங்கு சட்டம் ஒழுங்கு என்பது தொடர்ந்து பேணி பாதுகாக்கப்படுவதாகவும், அதே போல தைரியம் இருந்தால் முழுமையான என்னுடைய பேச்சை கேட்டுவிட்டு செல்லுங்கள், அதுக்கு முன்னதாக செல்லாதீர்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. குறிப்பாக நேரமில்லா நேரத்துல இன்றைக்கு அதிக உறுப்பினர்கள் பேசக்கூடிய காரணத்தினால் இன்றைக்கு அலுவல் எடுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தார். ஆனால் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எனவே இதை பேச அனுமதிக்க வேண்டும் கேட்டிருந்தார். தொடர்ந்து அந்த வாரத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்ட நிலையில அவை முன்னவர் துரைமுருகன் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இது குறித்து சபாநாயகரிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என குறிப்பிட்டு பேசினார். அப்போது தொடர்ச்சியாக அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கான அனுமதியை வழங்குமாறு சபாநாயகர் கேட்டுக் கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் குறிப்பாக ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஒரே நாளில் நேற்று 3 கொலைகள் நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டி பேசினார். அப்போது தொடர்ச்சியாக அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில முதலமைச்சர் எழுந்து இதற்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். எனவே அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தைரியம் இருந்தால் என்னுடைய பேச்சை கேட்டுவிட்டு செல்லுங்கள், முன்னதாக செல்லாதீங்க அப்படின்னு ஒரு பதில குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில சிறிது நேரம் பேரவையில் இதன் காரணமாக அமளியில ஈடுபட்டிருந்தாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ். தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியவற்றை பார்க்கலாம். முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவர், தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா?